ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ்னா ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. ரம்மோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. நம்ம சுபாரு அந்த வில்லேஜ்ல இருக்க சின்ன பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம சுபாரு யாரு தன்னை எங்க தொடுறாங்க அப்படிங்கறத கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டுதான். இப்போ ராம் வந்துட்டு நம்ம போலாமா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சின்ன பசங்க வந்துட்டு நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம கலாச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி என்னோட நேம் தெரியும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லவும், அப்ப ரெம்ம பத்தி அப்படின்னு அவ கேட்கறா. ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க சொல்றாங்க. நம்ம போலாம் அப்படின்னு சுபாரு சொல்லவும் ஒரு சின்ன பொண்ணு அவனை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. சரி, போயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமோ சொன்ன உடனே இப்போ இவன் போறான். பார்த்தா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன பப்பி வருது. உடனே அது இன்னும் என் மேல கோவமா தான் இருக்குல்ல, எத்தனை தடவை வந்தாலும் அது என் மேல கோவமாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். அது கொஞ்சம் சாந்தமாகுமோ அவன் அதை கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதோட தலையில கை வைக்கவும் டப்புன்னு அது கடிச்சிருது. ஹே, நீ எதுனா டைம் டிராவல் பண்ணுதியா? ஏன்னா 3 தடவையும் ஒரே இடத்துலயே எக்ஸாக்டா கடிச்சிருக்கிய அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில வாங்கின ஜாமான் எல்லாத்தையுமே மேன்ஷனுக்கு சுபாரு கொண்டு வந்த உடனே நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சுபாருவா அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வரான். நான் இன்னைக்கு நைட் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, ஸோ நைட் இன்னைக்கு இருக்க மாட்டேன், நீங்க 2 பேரும் தான் இந்த மேன்ஷனை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு கிட்ட போயிட்டு நீ எமிலியாவை பாத்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து பறந்து கிளம்புறான். அவன் பறக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இப்ப ராஸ்வெல் கிளம்பிட்டான். இதுக்கு முன்னாடி 3 தடவையிலுமே ராஸ்வெல் எங்கேயுமே வெளியே போல, ஆனா இந்த தடவை வெளியே போயிருக்காம்னா ஏதோ ஒரு விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். என்ன யாரோ கர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பியட்ரஸ்ட் போய் சொல்லுவோம். டே, காலையில தானே உன்னை பார்த்தா, அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் எனக்கு ஒரு வேளை பயமா இருக்கு, நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்றா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போகும்போது, ஹே, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கவும், நான் தான் சொன்னல அப்படிங்க, ஆனா அவன் கார்ஸ் எடுக்கிறதா நான் ஐடியால இல்லை அப்படின்னு அவ சொன்னோடனே, நீ இப்படிதான் எனக்கு சொல்லுவேன்னு தெரியும், நான் பிளானோட தானே வந்திருக்கேன், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, சோ நான் இறக்காம நீ தான் என்னோட கார்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். முடியாதுன்னு நம்ம சொல்லவும், நான் இறந்து போயிட்டா பாங்க் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொன்னோடனே, அவன்லாம் நீ இறந்தா வருத்தப்பட மாட்டான் அப்படின்னு, நான் இறந்தா எம்லியா வருத்தப்படுவா, எம்லியா இறந்ததை பார்த்து பாங்க் வருத்தப்படுவான், அண்ட் என்னோட கார்ஸ் எடுக்காது நீ தான் சொல்லி அவங்க ஓமல தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு போது நிறுத்து, நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. வலிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லவும், சரி, ஓகே, அவங்க எந்த இடத்துல ஒன்று டச் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர்ல வெளியே வரும் அப்படின்னு சொன்னோடனே, எல்லாரும் எங்க தொட்டாங்கிறது எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த டாகி கடிச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு பிளாக் மிஸ்ட் மாதிரி ஒன்று வருது. அவ்வளவுதான், நான் எடுத்துட்டேன், போயிட்டு வா அப்படிங்கவும், ஹே, அந்த இடத்துல தான் வந்து கர்ஸ் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது அந்த டாகி கடிச்சது, ஆனா மனுஷங்க தான் யாரோ வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா அது அந்த டாகி. அப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்கன்னு ஃபாஸ்டா ஓடுறான். இப்போ ரம் அண்ட் ரம் கிட்ட போயிட்டு அந்த டாகி கடிச்ச இடத்துல தான் கார்ஸ் இருக்கு, அந்த வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க, அந்த வில்லேஜே ஆபத்துல இருக்கு, நான் தான் போயிட்டு காப்பாத்தணும், உங்கள ஒருத்தர் எமிலியாவை பாத்துக்கோங்க, இன்னொருத்தர் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும், ராம் வந்து இது நல்ல ஐடியான்னு தான் சொல்றான். ஆனா ரெமுக்கு இதுல விருப்பம் இல்ல, நம்ம மேன்ஷனை காப்பாத்துறது தான் முதல் கடமை அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே எமிலியா வந்துருதா, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உன்னை பார்த்தாலே தெரியுது சுபாரு, நீ யாரோ பிரச்சனையில இருக்காங்க, அவங்களை காப்பாத்துறதுக்காக நீ அந்த பிரச்சனைக்குள்ள போக போற அப்படித்தானு கேட்கவும், அது வந்து நான் சமாளிக்கிறான். நான் சொன்னா நீ கேட்கவா போற, எப்படியும் அந்த பிரச்சனைக்குள்ள போதான் போற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிரேயர் அவனுக்காக பண்றா. பார்த்து பத்திரமா போயிட்டு வானா அப்படிங்கவும், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெமோ சுபாருவும் அந்த வில்லேஜ்க்கு போறாங்க. ராமோ பியட்ரஸும் எம்லியா கூட பாதுகாப்பா அவ வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ சுபாரு வில்லேஜ்க்கு போறான். பார்த்தா ஒரு ஆளு பதட்டமா ஓடிட்டு இருக்கவும், என்னாச்சுன்னு கேட்கறா. பசங்களை காணுன்னு சொன்ன உடனே, நம்ம லேட்டா வந்துட்டோம், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகி வந்த இடத்த நோக்கி அவன் ஓடுறான். அப்ப ரெம் வந்து நோட்டீஸ் பண்ணி அங்க இருக்கிற பேரியர்ல ஒண்ணு உடஞ்சிருக்கு, மாபீஸ்ட் இதுதான் தடுக்கும் அப்படின்னு சொல்லவும், மாபீஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். மாபீஸ்ட் எல்லாமே மனுஷங்களை சாக்கடிச்சிரும், அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ்லாம் உண்டு, ஒரு சூனியக்காரி தான் அதை கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, நீங்க வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்களை கூப்பிடுங்க, நான் போயிட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போகவும், அது ஆபத்து அப்படின்னு ரெம் சொல்றா. உன்கிட்ட எந்த மேஜிக் பவருமே இல்ல, கண்டிப்பா நீ போனா செத்துருவ அப்படிங்கவும், பரவாயில்ல, எனக்கு அந்த பசங்க எல்லாருமே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா போனா நீ கண்டிப்பா இறந்து போயிருவா அப்படின்னு அவ சொல்றா. பரவாயில்ல, அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் இருக்கு, அவங்களோட மனசுல ஒரு லட்சியம் இருக்கு, அண்ட் அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும், சோ நான் சும்மா கோல மாதிரி இருக்க மாட்டேன், கண்டிப்பா அவங்க எல்லாரையும் போயிட்டு காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீரமா பேசினாலும் அவன் கை நடுங்கிட்டு இருக்க. அதை ரெம் பாக்குறா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பசங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெம்மோ நானும் கூட வரேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அவ அவளோட ஆயுதத்தை எடுக்கவும், ரெம் எதுக்காக இது அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஜஸ்ட் நம்ம பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அப்போ அந்த மாபீஸ்டோட ஸ்மெல் நம்ம ரெம்க்கு தெரியவும், இந்த சைடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போறா. பார்த்தா அந்த இடத்துல பசங்க எல்லாருமே இருக்காங்க.
அந்த பப்பி எல்லாரையுமே கடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே கேர்ஸ் ஆயிருக்கு. அவங்க எல்லாருமே வீக்னஸ் மேஜிக்கால அஃபெக்ட் ஆகி இப்போ சாகுற கண்டிஷன்ல இருக்காங்க. ரம் இந்த கார்ஸ் எல்லாத்தையும் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னால கார்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ஹீலிங் பண்ணி இவங்க எல்லாரையும் சாகாம தடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அவ ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பெட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமா அந்த பொண்ணு தானே அந்த டாகியவே வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் போய் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆபத்து, நீ தனியா போனா கண்டிப்பா இறந்துருவ அப்படின்னு சொல்லி ரம் சொல்றா. அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இவ அவளோட உயிர் போற கண்டிஷன்லயே அவ ஃப்ரெண்டுக்காக கவலைப்பட்டிருக்கா. நான் போயிட்டு அவளை காப்பாத்தணும். வில்லேஜ் மக்கள் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன தேடி வா, நான் அதுக்குள்ள போய் அவளை காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ என்ன தேடி வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம போகவும், ரம் அவன் கையை பிடிச்சிட்டு, சுபாரு இது ஆபத்தானது, ஒருவேளை வில்லேஜர்ஸ் வர லேட் ஆயிடுச்சு, இல்ல என்னால உன்னை கண்டே பிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேட்கவும், உனக்கு என்னோட சென்ஸ் ஸ்மெல் நல்லாவே தெரியும், அந்த விச்சோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் அவ கேட்கறா. எனக்கு தெரியல ரம், ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். எனக்கும் உன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. நான் கண்டிப்பா உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அதுக்கு தான் இந்த ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்லவும், நானும் உன்னை நம்புற சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ப்ராமிஸ் பண்றா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா சுபாரு அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறோம். இந்த தடவை நிறைய விஷயம் சேஞ்ச் இருக்கு, கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வருது. இவன் போய் பார்த்தா அந்த பொண்ணோட கால் மட்டும் இருக்கு. மேபி இது ஒரு ட்ராப்பா இருக்கலாம். சரி பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாத்தலான்னு போனா அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் வருது. ஒருவேளை அந்த பப்பி தான் இப்படி பீஸ்டா மாறிடுச்சோ, பரவாயில்ல நீ வா உன்னை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஷர்ட்டை கலட்டி அவன் கையில நல்லாவே கெட்டி வச்சுக்கிட்டான். இப்போ அந்த பீஸ்ட் வந்துட்டு மறைஞ்சு போயிருது. இப்போ அதை அவனை சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணி கடிக்குது. அதான் அந்த துணியை தான் கடிக்குங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதுவாகல, அவன் அதை கொண்டுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பீஸ்ட் கூட்டமே நிக்குது. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கொல்றதா இருந்தா என்ன கொள்ளுங்க அப்படிங்கவும், ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை ரெம் வந்துட்டு காப்பாத்துறா. ரெம் ஜாக்கிரதை பின்னாடி அப்படிங்கவும் அவ அசால்ட்டா அதுங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுதா. கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு அவ பக்கத்துல ஓடுறான். இவங்கள சுத்தி வளைச்ச உடனே ஒரே ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி இப்ப ரெம் அடிக்கிறா. அந்த வழியா நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கவும் மத்த பீஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரெம் தான் அடிச்சிட்டு இருக்கா. ஹே எனக்கு வில்லேஜ்க்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்ட்ரைட்டா போ அங்க பேரியர் இருக்கும் அதை பார்த்து போ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டான். பார்த்தா ரொம்ப காணும், அவளுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா அந்த பப்பி தான் இவங்க எல்லாருக்கும் லீடர் மாதிரி இருந்து மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணவும் சுபாருவை காப்பாத்திட்டு அவ அந்த அடியை வாங்கிக்கிட்டா. பாறையில மோதியா அப்படியே அவ கீழே விழுந்துருதா. இப்போ அந்த பீஸ்ட் எல்லாமே அவங்கள சுத்தி வளைச்சிட்டு அப்ப பார்த்தா ரம் எந்திக்கிறா. அவ தலையில இருந்து ஒரு கொம்பு வருது. அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறா. ரம் நீ ஒரு டீமனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அவ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ரொம்பவே அசால்ட்டா கொண்டுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அந்த பப்பி வந்து அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இவளை அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஒரே நேரத்துல 5 பீஸ்ட் இவளை அட்டாக் பண்ண போகுது. அவளால தப்பிக்க முடியாதுன்னு நம்ம சுபாரு போயிட்டு அவளை தள்ளி விட்டு காப்பாத்துறான். பார்த்தா அதுங்க அவனை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. டக்குன்னு நம்ம ரெம் அவங்கள அட்டாக் பண்ணி சுபாரு இறந்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆக போதா, என்ன நடக்க போதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.